பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு இந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பில்லு வாசிக்கிறேன் கேளுங்க. ஒரு பேஷண்ட்டு பேக் பெயின் சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு சீட்டு தான் அவரே எழுதியிருக்காரு. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். எப்படி வடிவேலுக்கு அவர் வந்து இன்னொருத்தர் படித்து கட்டார் இல்லையா, அதே மாதிரி தவிர்க்க வேண்டியவை ரைட்டாக நல்லா கேட்டுங்க. காபி, டீ, பால் காலையில் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாது. ரீஃபண்ட் ஆயில் சாப்பிடக்கூடாது. கேரட்டு, பீட்ரூட், உருளை, முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. பீன்ஸு, கோஸு, நூக்கல், புரோக்கோலி சாப்பிடக்கூடாது. மைதா மற்றும் மைதா பொருட்கள் சாப்பிடக்கூடாது. பிராய்லர் கோழி முட்டை சாப்பிடக்கூடாது. பிஸ்கட், சாக்லேட், ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், ரஸ்க்கு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தவிர்க்க வேண்டியதுங்கிற தலைப்பில் கொடுத்துட்டாரு. அப்போது அரளிக்காய் அதையும் சேர்த்துற வேண்டியதானே, அதையும் தவிர்க்கலாம்ல. ஸோ இது எல்லாரும் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், இதெல்லாம் தவிர்த்துடணுமா? சரி, அவர் என்ன தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்ய வேண்டியவை காலையில் 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அப்புறம் வந்து பச்சை காய்கறி சேர்க்கணும். அப்புறம் வந்து நம்ம போட்டிருக்காரு கீரை பகலில் மட்டும், நைட்டு சாப்பிட்டா செமிக்காது நமக்கு தெரியாதா? இவர் புதுசாக கொடுக்குறாரு. அடுத்து பாருங்கள், சிறுதானியம், கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, சாமை இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, வாழைத்தண்டை சாப்பிட்றணும். தினசரி நடை 1 கிலோமீட்டர் வரை நடக்கணும். ரைட், இப்போ கதைக்கு வருவோம். இவ்வளோத்தையும் சாப்பிட்டு தவிர்த்து சாப்பிட்டா அந்த முதுகு வலி சரியாகிறதுக்கு என்ன கேரண்டி? ரெண்டாவது, இப்போது ஏற்கனவே இருக்க முதுகு வலி நடந்தால் பிரச்சனை கூடுமா குறையுமா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு வண்டி பங்க்சர் ஆகிருக்கு, அதை உருட்டிக்கிட்டே போகிறோம், என்னாகும்? டியூப்பு போயிடும். உட்காந்து ஓட்டிகிட்டு போனால் டிஸ்கே பெண்ட் ஆகிரும். இப்போ பிரச்சனை கூடுமா குறையுமா? மூணாவது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் சரியாங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கா? நான் ஏற்கனவே கேட்டேன் இல்லையா? இப்போ கேள்வி என்ன, இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி ரூட் காஸ் சரியாகும்? சரியா, அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு கம்ப்ரெஷன் இருக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டா அந்த கம்ப்ரெஷன் எப்படி காணா போகும்? இது தவிர ஆயுர்வேதில் பார்த்தேன், ஒரு லிங்கம் ஏதோ ஒரு சிவப்பு கலராக ஒரு மருந்து கொடுக்குறாங்க, இதை சாப்பிட்டா டிஸ்க்கு சரியாயிரும், உஷ்ணம் சரியாயிரும். ஏன்பா மக்கள் அவ்வளோ குழப்புறீங்க? ரூட் காஸ் அனலைசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டிஸ்க்கு ஏன் பல்ஜ் ஆகுது, டிஸ்கை தவிர வேறு என்ன பிரச்சனையால் பேக் பெயின் வருதுன்னு சரியாகாமல் இதை சாப்பிட்டா சரியாகுமா, இதை தவிர்த்தா சரியாகுமா அப்படின்னா, இப்போது இந்த ஜெயின் கம்யூனிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அசைவமே சாப்பிட மாட்டாங்க. மண்ணுக்கு அடியில் விளையிற சில கிழங்கை சாப்பிட மாட்டாங்க. ஏன் அவங்களில் யாருக்குமே முதுகு வலி வரலையா? அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு முதுகு வலியே வராமல் இருக்கா? ஸோ பிரச்சனை யாருக்குனாலும் வரும். அது சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்றவங்களும் சரி, நைட்டு வேலை பார்க்குறவங்களாலும் சரி, பகலில் வேலை பார்க்குறவங்களும் சரி. உங்கள் வாழ்க்கைக்கு இது வேணும்னா எடுத்துக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.